கொஞ்சம் ஸ்லோவான ஃபாலோ பண்ணா क्या करते भाई सर ना पिनाडी वाला सर को स्लो वाला सर पिनाडी पर रात पिनाडी சேகர்னா வாணா பின்னாடி வாணா கேமரா எடுத்து கொஞ்சம் பின்னாடி வாடா பின்னாடி வாணா கேமரா தானே வருது ஃபுல்லா பின்னாடி வாடா ஒயிட் வரா ஒயிட் எங்கடா அவர் லைட் தான்டா வருது அண்ணா லைட் அண்ணா ஒயிட் வேணா அண்ணா உங்க லைட் இவன் முன்னாடி வரண்ணா நீ வந்து சரி நான் பக்கத்தில் வராதீங்க அவரு கூட கட்ட கிடைக்க பின்னாடி வேணாம் சரி நான் கேமரா லைட்டு தானே வருது ஃபுல்லா ராஜாராம் அவன் அடிச்சுடா அவன் அடிச்சுடா பின்னாடி வர போகிறேன் நீங்கள் சொல்ல முன்னாடி வரலாம் ஏய் செவுருங்களா முன்னாடி கேமரா இருக்கா நான் போட்டோ வந்த பிறகு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சாப்பிட ஆயிடுச்சுங்க இங்க அதான் நான் நேரா கூட்டு போறேன் கூட்டு போயில நான் போயில டேம் சூடு அப்போ ஸ்ட்ரைட்டா போயிடும் நீ கொஞ்ச நேரம் முன்னாடி போயிட்டு எடுத்தீங்க தானே இல்லையா? சரி ஓகே புரிஞ்சுதா? புரிதல் அப்படின்னு வந்து பார்க்கல, ஆனா வந்து சூப்பரா இருந்தது படம். கான்செப்ட் புரிஞ்சிச்சு, அதை சொல்லக்கூடாதுல்ல. இல்ல ஹாரர் படம் இது, கண்டிப்பா பேய் படம் இல்ல. என்ன மாதிரி நிறைய கேரக்டர் இருக்காங்க, இது பேய் படம் நினைச்சு டிக்கெட் புக் பண்ணாம வருவாங்க. பேய் படம் இல்ல ஃபேண்டசி படம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி அந்த ஜானர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பா இது வந்து பாருங்க. சூப்பரா பண்ணிருக்காரு எங்க அண்ணன், வேற மாதிரி. எங்க அண்ணன் வந்து பாருங்க. புகழ்னோட படம் ஜூ கீப்பர், அதுவும் ஆஃப்டர் அ லாங் வெயிட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து புகழ்னோட படத்துக்கும் நான் ஆவலா வெயிட்டிங். அதுவும் உண்மையான புலியோட நடிச்சிருக்காரு தாய்லாந்துல. ஸோ அதனால வந்து அந்த படத்துக்காகவும் நான் வெயிட்டிங். வணக்கம் மக்களே, இப்போதான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்டு வரோம். இவனெல்லாம் எனக்கு ஒரு ரூம்மேட்டா கிளாஸ்மேட்டா எல்லாம் யோசிப்பேன், பட் ஹவுஸ்மேட் பார்க்க நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா படத்தில் எல்லாமே இருக்குது, ஹாரரு, காமெடி, த்ரில்லரு, சைஃபை, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் ட்ராவல். சைஃபை இருக்காது, பட் டைம் ட்ராவல், இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டுமே அற்புதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப புரியுற மாதிரி வந்திருக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஜாலியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப்லையும் நல்ல எமோஷன்ஸ் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது படம். வந்து ஃபேமிலியோட வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம். டைரக்டர் ராஜவேல் சார் வந்து சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். சும்மா ஒரு சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்தா கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா இவன் படத்தை பத்தி சொல்லாம டேரக்டரை பத்தி எல்லா பத்தியுமே சொல்லிடுறானே, அப்பதான் அடுத்த வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு. இது சொல்லாம தான் நான் வந்து இப்படியே இருக்கேன். டேரக்டர் ராஜவேல் சார் உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் ஆக்டர்ஸ் காளி வெங்கட் அண்ணா, தர்ஷன் ப்ரோலாம் அப்படி ரொம்ப யதார்த்தமா ஒரு படம் ஆரம்பிச்சோடனே அந்த கேரக்டருக்குள்ள நீங்க போயிடுவீங்க. அவங்கள தர்ஷனா தெரியாத மாதிரி ஹீரோயின், குட்டி பையன், அப்புறம் எங்களோட ஃப்ரெண்டு தீனா நடிச்சிருக்காரு. எல்லாருமே சூப்பரா, எல்லாருமே செமையா பண்ணிருந்தாங்க. ஏன் அந்த தண்ணி கேன் போட வந்த நம்ம பிரசாந்த் ப்ரோ கூட சூப்பரா பண்ணிருந்தாரு. 2 இடத்துல வந்தாலும் செம்மையா இருக்கு படம். வந்து நீங்க வந்து ஃபேமிலியா எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ணா வந்து எப்படின்னா அவர் ரொம்ப எல்லாமே தெரியும், ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு இன்னசென்ட்டா இருப்பாப்ல. ஆனா இந்த படத்துலயும் அப்படிதான். ரொம்ப வந்து தர்ஷன் அண்ணா வந்து இவ்வளவு சூப்பரான ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து உண்மையை சொல்லணும்னா அவருடைய படங்கள் தொடர்ந்து நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இவ்வளவு சூப்பரா ஜாலியா செம்மையா இருக்கு இந்த படம். அவரை நாங்க CWSல வச்சு செய்யறோம்னா அது எங்களுடைய கடமை. ஏன்னா வர்ற குக்குங்களை டார்ச்சர் பண்ணதான் கோமாளிகளோட வேலை. அதே மாதிரி இந்த வீடு உண்மையிலேயே அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கு. ஆனா அது நல்லா நடிச்சு ரொம்ப சூப்பரா கேரக்டரா வந்து நல்லா போர்ட்ரே பண்ணிருக்காரு. அந்த வீட்டை விட்டு போனாரா இல்லையா அப்படிதான் ஒரு கதை. அதை நாங்க சொல்ல மாட்டோம். என்னன்னு மாதிரி அந்த வீடு வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம விட்டு உயிரை என்ன சொல்ற போனவங்களோட திருப்பி கனெக்ட் பண்ணுது, ஒரு இயற்கையை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குது அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு. அதை பார்த்துட்டு செத்து போன உங்க பாட்டி கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ F1 ஃபிளாட் எங்க இருக்கோ சேர்றோம், தங்குறோம், பாட்டி கூட பேசுறோம். ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்போ தான் பார்த்து முடித்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட், அது ஒரு ஃபேமிலியோட சென்டிமெண்ட்டோட சேர்த்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்த உடனே ஹாரர் படம் அப்படின்னு நினச்சி நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்தேன். எனக்கு வந்து பேய் படம்னா ரொம்ப பயம், நான் பார்க்க மாட்டேன். ஐயோ தெரியாமல் வந்துட்டுன்னு நினச்சேன். பட் ஃபில்ம் சீரியஸ்லி வெரி குட். எல்லாமே இருக்குது படத்தில். கொஞ்சமாக ஒரு ரொமான்ஸ் இருக்குது, தெர் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு ஃபேண்டசி இருக்குது. ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். அதான் ஃபேண்டசியான விஷயங்கள் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே, எல்லா செக்டர் ஆடியன்ஸ்க்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ ரியலி லவ்ட் இட். சூப்பராக பண்ணியிருக்காரு தர்ஷன். வேற லெவல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ த ஹீரோயின் ஆல்சோ ஹஸ் டன் அ ரியலி கிரேட் ஜாப். ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்கன்னு இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கிற ஒரு கதை நம்ம கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாக எவ்ரிபடி. வினோதினி ஆண்டி கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த குழந்தைய ஆக்ட் பண்ண அந்த குழந்தை கூட ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக எல்லாருமே தேவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். அண்ட் காளி வெங்கட் சார் அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே ரொம்ப அண்ட் காளி வெங்கட் சார் கேட்கவே வேணாம், எல்லாத்துலேயுமே ரொம்ப யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அந்த காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு. காளி வெங்கட் சார் வினோதினி ஆண்டி காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான்ஸே இல்லை, சூப்பரான படம், வேற லெவல் மேக்கிங்கு, எல்லாருமே பிரிச்சுட்டாங்க. டெஃபினட்டாக மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது ஆசை. என்னோட ஃபஸ்ட்டு படம் ராஜவேல் ப்ரோக்கு அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து இப்படி ஒரு சூப்பரான படம். தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் அதில் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம். அந்த வரிசையில் இந்த படமும் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். தர்ஷன் டார்லிங்க்கும் அதில் நடிச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே புதுசு தான் ஜி. இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. எனக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்டு இந்த ஒரு விஷயத்துல இமோஷனை இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமா அப்படின்னு போக முடியும் காமிச்சிருக்காங்க. ஹியூமரும் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கேஜாக இந்த படம் இருக்கும். மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதை நாங்கள் பார்த்து ரசிச்சோன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காளி வெங்கட் அண்ணன், வினோதினி அக்காலாம் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேருமே சான்ஸே இல்லை, அவங்க எல்லாருமே கலக்கியிருக்காங்க. ஸோ அண்ணனும் அக்காவும் தெரிச்சிட்டாங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் சார்னா வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே கண் கலங்கிடும்ல, அந்த மாதிரி நம்மளை வந்து கிளைமேக்ஸில் பண்ணிடுறாரு. இது வந்து ஃபேமிலி மூவின்னு சொல்லலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்லலாம். புது லைன் இது ஆக்சுவலி. நீட்டாக எங்கேயுமே ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ரொம்ப நீட்டாக கொண்டு போனாங்க. லைட்டாக ஸ்லோவாச்சு, அது மட்டும் தான் தவிர படம் ரொம்ப நல்லாயிருக்கு, டச்சிங்காக இருந்தது. இல்லை எல்லாமே அதான் சொல்லணேன். ஹாரர்னு சொல்லலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லலாம், ஃபேமிலி படம்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாமே இணைஞ்சிருக்கு. ஒரு புது லைன் இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேட்காத சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு புது விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ ஹாரர் அந்த மாதிரிலாம் நினச்சோம். போஸ்டர் எல்லாமே வந்து ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் அந்த ஃபீல் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்துட்டு
ஓவரால் படம் பிளாஸ்ட். எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் சாருக்கும் மேம்க்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி. ரியலாகவே வந்து ஒரு கப்பல் மாதிரி. இப்படி யாரும் இறந்து போனாங்க எனக்கு தெரியாது. மேபி கலாம் சார் அந்த மாதிரி ஏதாச்சும். படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டே இருந்தது. அண்ட் எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஸ்கிரிப்டே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. கதையாகவே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை நான் பார்த்ததே இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து புதுசாக ஒரு படம், என்னடா இது இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. தர்ஷன் எல்லாருமே, அப்புறம் ரமேஷ் கேரக்டர்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆமாம், sci-fi genre is very nice actually. என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஹாரர் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸ்பாயில் பண்ண வேண்டாம் இப்போ பார்க்குறவங்களுக்கு. அது வீட்டில் நடக்கிற ஒரு கதை, அதோட சேர்ந்து நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி க்ரௌடாக போய் பார்த்தா வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. புதுசாக இருந்தது எனக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த மாதிரி வந்ததில்ல. சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த என்டையர் டீம் ஆஃப் ஹவுஸ்மேட்ஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த ஜானரை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எந்த ஜானருக்குள்ளேயுமே நான் இந்த படத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண விரும்பல. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த ஜானர் எனக்கு பிடிக்கும், அந்த ஜானர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து இந்த படம் பார்க்கணும். வெரி நைஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பேக் டு பேக் மெட்ராஸ் மார்டினி நிறைய படம் வந்துட்டு இருக்கு கண்டென்ட் ஓரியன்டாக. ஸோ இந்த படமும் அந்த வகையில் சேரும். ஹவுஸ்மேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக எமோஷ்னலாக இருக்கும். அண்ட் எல்லாமே இருக்குது. ஆல் ஓவராக இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். எவ்ரி காஸ்ட் எவ்ரி ஒன் ஒர்க் ஹார்ட் அண்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. காளி வெங்கட் சாருக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன். வினோதினி மேம் அண்ட் குட்டி பையன் தர்ஷன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ த லீட் ஆக்ட்ரஸ். எல்லாருமே எல்லா காஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருமே வந்து தேவையில்லாத காஸ்ட்லாம் எதுவுமே யோசிக்க முடியாது. அண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் அண்ட் பக்காவாக இருந்தது. ஐ ரியலி லவ் த ஃபிலிம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு நான் திங்க் பண்ணுறேன். அண்ட் ஐ விஷ் திஸ் ஃபிலிம் டு கெட் அ வெரி பிக் சக்ஸஸ். எஸ், தேங்க்யூ. ஒரு சூப்பரான இருந்துச்சு படம். ஒரு ஃபேமிலி இண்டியன் மூவி. ரீசெண்டாக பார்த்த படங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவியாக இருக்கும். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன் டிஃப்ரெண்டாக ஸ்க்ரீன் டிஃப்ரெண்ட்டால படமாகவே ரொம்ப என்டர்டெய்னராக இருக்குது. ஃபேமிலியோட அழகாக என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர், நல்லா இருக்கும். தர்ஷனா வந்து சீசன் 3லேருந்து தெரியும். ஸோ இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான மூவி அவருக்கு. ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. கண்டிப்பாக படம் சூப்பராக ஹிட் ஆகும்.